கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் ரோமர் 15:14. என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். விசுவாசிகளின் உள்ளத்தின் ஆழத்தை குறித்த ஒரு வெளிப்பாடும் ஒரு நிச்சயமும் பவுலுக்கு இருந்தது. இவர்கள் சத்தியத்துக்கு தூரமாக இருக்க மாட்டார்கள், சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்க மாட்டார்கள். இவர்கள் சபைக்கு நல்ல தூண்களும் சபைக்கு கனிவுள்ள மரங்களுமாய் இருப்பார்கள் என்று அவர் விசுவாசித்திருந்தார். எனவேதான் அவர் சொல்கிறார், நிச்சயமாக நற்குணங்களால் நிறைந்த மக்களாய், அறிவினால் நிரப்பப்பட்ட மக்களாய், புத்தி சொல்லுகிற மக்களாய் அவர்கள் இருப்பார்கள் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். நாமும் இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சபையில, என் வாழ்க்கையில கர்த்தருக்கு முன்பதாக நற்குணத்தில் நிறைந்த ஒரு நபராக, தேவனை அறிகிற அறிவை உணரும் ஒரு நபராக, நாட்களை எண்ணும் அறிவை உணரும் ஒரு நபராக, இது கடைசி காலமா இருக்கிறது, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்ற அறிவுள்ள நபராக, மற்றவர்களுக்கு நல்ல புத்தியை சொல்லும் ஒரு நபராக நான் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுங்கள். இந்த நல்வரங்களினால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஜெபிப்போம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த வேளையிலும் கூட நல் வரங்களால் இப்பொழுதும் பிள்ளைகள் நிரம்புவதுக்காய் ஸ்தோத்திரம். சொல்லப்பட்ட வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதம் இவர்கள் மேல் இறங்குவதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.